உங்களோட ஸ்டேட்டஸ்னா, உங்களோட கேட்டகரி உங்களுக்கு தெரியும். உங்க ஸ்டேட்டஸ் என்ன தெரியும். இது நம்மளால பண்ண முடியுன்ற நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுல மட்டும் தான் உங்களோட நோக்கமா இருக்கணும் தவிர, உங்க நோக்கத்த நீங்க மாத்தவே கூடாது. கத்துக்கணும். எப்படின்னா, இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் இருக்கு. வாழ்க்கையில வந்து நீங்க முன்னேறணும்னா, வாழ்க்கையில பெரிய ஆள் ஆவணும், ஒரு லீடர் ஆவணும்னா, நெறைய கத்துக்கணும். புக்ஸ் படிக்கணும். உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரிஞ்சு சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, "தெரிஞ்சது கையளவு, தெரியாதது உலக அளவுன்னு" சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம் நெறைய இருக்கு. ஒரு இயற்கையான ஒரு செடியில இருக்கு, சாப்பிடுற உணவுல இருக்கு, பேசுற ஆளுங்கிட்ட இருக்கு. ஒரு கெட்டவன் கிட்ட 4 விஷயம் இருக்கும். ஒரு நல்லவன் கிட்ட 4 விஷயம் இருக்கட்டும். ஒரு ஃப்ராடா இருந்தா அவன்கிட்டயும் 4 விஷயம் இருக்கும். ஸோ ஒருத்தர்ட்டயும் ஒரு விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே நீங்க கேதர் பண்ணணும். அதேமாரி ஊரா பயணம் அதிகமா பண்ணணும். இயற்கைய ரசிக்கணும். இந்த மாரி நீங்க ஒண்ணொன்னா நீங்க பார்க்க நெறைய லாங்குவேஜ நீங்க கத்துக்கணும். வெறும் நம்ம ஒரு தமிழ் இப்ப தமிழ்ல நாட்ல இருக்கோம். தமிழ் அப்பா, அம்மா தமிழா இருக்காங்க. தமிழ் மட்டும் வச்சுட்டு ஒண்ணும் பண்ணிட முடியாது. எல்லா லாங்குவேஜும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹிந்தி, மலையாளம், தமிழ், இந்த மாரி உங்களால கொஞ்சம் மொழிகள் கத்துக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஒரு நாள் காப்பாத்தும்.